வெற்றிக்காக ஒருபோதும் போராட வேண்டாம், நம்பிக்கை வளர்த்து கொண்டு செயலாற்றினாலே போதும், வெற்றி உங்களை தேடி வரும் என்று கூறியவர் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி. அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது நாள்தோறும் பல்வேறு திறமை கொண்ட இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வப்போது பள்ளி மாணவர்களை சந்தித்து பேசும் வழக்கமும் அவருக்கு உண்டு. அப்படி ஒரு முறை பேசும்போது மாணவர்கள் ஒவ்வொருவரிடம் உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன என்று கேட்டார். ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டும் என்றான், மற்றொருவன் பொறியாளராக வேண்டும் என்றான். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லும்போது ஒரு மாணவன் மட்டும் எழுந்து நின்று நான் உங்களைப் போல் ஆக வேண்டும் என்று கூறினான். அப்போது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். ஆனால் கென்னடியோ சிரிக்கவில்லை. அந்த மாணவனை அருகில் அழைத்து அணைத்து கொண்டு, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் உன்னால் ஜனாதிபதியாக அல்ல, இந்த நாட்டுக்கே தலைவனாக முடியும் என்றார். அவர் கூறிய அந்த ஊக்க வார்த்தையை பின்பற்றி அந்த மாணவனும் பின்னாளில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆகிவிட்டான். அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவின் 42வது ஜனாதிபதியாக ஜனநாயக கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற பில் கிளின்டன் தான். மாணவர்களே, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உண்மையும் இருந்தால் உங்களால் கூட நாட்டின் தலைவனாக ஆக முடியும்.